கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன 2 குழந்தைகளின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் பச்சிளம் குழந்தைகள் சடலம் இருப்பதாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு கடலூர் புதுநகர் காவல்துறையினர் நேரடியாக சென்று பச்சிளம் குழந்தை கடலை மீட்கும் போது அருகாமையில் மற்றொரு குழந்தையின் சடலம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது குறித்து என்ன செய்வதென திகைத்த காவல்துறையினர் அந்த இரு பச்சிளம் குழந்தைகளின் சடலங்களையும் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பச்சிளம் குழந்தைகள் சட்டை பையில் வைத்து வீசப்பட்டிருக்கும் சம்பவம் பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து காவல்துறை தற்சமயம் இந்த சடலம், அதாவது பச்சிளம் குழந்தையின் சடலம் எங்கிருந்து வந்தது, காற்றில் அடித்து வரப்பட்டதா இல்ல வேற யாராவது குழந்தை இறந்தது தெரியாம இருக்கணும் வீசியிருக்காங்களா என்ற கோணத்துல தற்சமயம் புதுநகர் காவல்துறையினர் அந்த 2 பச்சிளம் குழந்தையின் சடலங்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது குறித்து முதல் கட்ட தகவல கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இந்த குழந்தை வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையில் கிடந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது அவர்கள் அந்த பகுதியிலிருந்து சடலம் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்துல சட்டமே புதுநாடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே, அதாவது இன்று பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டத்திற்கு பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய நேரத்துல இது மாதிரி பச்சிளம் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்டது பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.